சென்னையை வெள்ளம் புரட்டி போட்டு ஓராண்டு கடந்துவிட்டது. அந்த பாதிப்பில் இருந்து மக்கள் மீண்டு வந்திருக்கிறார்களா? அவர்களின் சோகம் தீர்ந்ததா என்பதை இப்போது பார்க்கலாம். ஒருவர் நடக்க எதிரே மற்றொருவர் கடக்க சிரமப்படும் இந்த கால்வாய் கரை அருகில்தான் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இன்னமும் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த ஆண்டு வெள்ளத்தின் போது பெரிதாக பாதிக்கப்பட்ட சைதாப்பேட்டைக்கு அருகில் உள்ள தாடண்டர் நகர் பகுதிதான் இது. கடந்த ஆண்டு இதே தினம் தொடர் மழையினால் நள்ளிரவில் வீடு புகுந்த வெள்ளத்தினால் குடும்பத்துடன் தெருவில் தவித்ததாக கூறுகிறார் மஞ்சுளா. எங்களுக்கு மழை தண்ணி இதுமாரி வரும்னு தெரியாது. நாங்கள் யதார்த்தமாக தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு மழையில் எவ்வளோ தண்ணி வராதுதான் இருந்தோம். நாங்கள் அதுக்கப்புறம் தான் எங்கள் உயிரை நாங்கள் காப்பாற்றுனது எப்படிராப்பானுக்கு. மணி 3 மணி தான் தண்ணியே வந்தது. அந்த தண்ணி பார்க்க தான் எங்களுக்கு குண்டில் கொலையில் தண்ணி இல்லை. சாப்பாட்டு தண்ணியாக ஒன்றுமே இல்லாத நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கின்னு வயசானவங்க ஒரு வயசானவர் கூட இறந்துட்டு போயினே இருந்துட்டார் இந்த தண்ணியில். இந்த வெள்ளம் தங்கள் வீடுகளையும் பொருட்களையும் அடித்துச் சென்றதாக இந்த பகுதி மக்கள் புலம்புகின்றனர். அதே வேளையில் கால்வாயில் கண்ணெதிரே தன் நண்பனை வெள்ளம் அடித்துச் சென்றதை நினைவு கூர்கிறார் நாகராஜ். நல்ல பையன், கூட நல்லா பழகின பையன் செத்துட்டான். ஒரு மாதிரியாக தான் இருக்குது இந்த வருஷமும். கண்ணிலேருந்து தண்ணி கூட வருது. இப்போ கூட யோசிக்க கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அவனை எப்பயுமே மனசுக்குள்ளே நினச்சிட்டு தான் இருப்போம். ஓடுகளும் கூரைகளும் மட்டுமே தடுப்புகளாய் கொண்ட சிறுமழைக்கு சரிந்துவிடும் நிலையில் உள்ள இதுபோன்ற வீடுகளில்தான் 30 ஆண்டுகளுக்கும் மேல் இந்த பகுதி மக்கள் வாழ்வதாக கூறும் சுமதி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு தருவதாக சொன்ன இழப்பீடும் மாற்று வீடுகளும் ஓராண்டை கடந்தும் இன்னும் கிடைக்கவில்லை என வேதனைப்படுகிறார். வெள்ளன்னு வரணும் யாருக்குமே எங்கள் காவால் சரியாக வரவே இல்லை. ஒரு 2-3 பேருக்கு தான் வந்தது. அது கூட வரவே இல்லை எங்களுக்கு. அதான் சொல்கிறேன், கவர்மெண்ட்டு சலுகை எங்களுக்கு எதுவுமே வரல. எல்லாம் பப்ளிக் ஆளுங்க தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. பக்கெட்டில் அரிசி எல்லாமே அதை தான் நாங்கள் கொஞ்சம் நல்லா சமைச்சு சாப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா தான் வேலைக்கு போய் ஏதோ ஒரு பொருள் வாங்கி போட்டு இருக்கோம். மேடிருந்தால் அருகில் பள்ளம் வரும் என்பதைப் போல அரசு ஊழியர்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அருகில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் காட்சியளிக்கிறது தாடண்டர் நகர். அடுத்த மழை மற்றும் வெள்ள பாதிப்புக்கு ஆளாவதற்கு முன்னதாக அரசு அறிவித்த மாற்று வீடுகளை தர வேண்டும் என ஒற்றை குரலில் கோரிக்கை விடுக்கின்றனர் தாடண்டர் நகர் வாசிகள். மக்கள் மனதில் நீங்கா தடங்களை ஏற்படுத்திய சென்னையை வெள்ளம் தாக்கி இன்றுடன் ஒரு ஆண்டு நிறைவடைந்திருந்தாலும் அந்த வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளும் மக்கள் மனதில் உள்ள அச்சங்களும் இன்னமும் நீளவில்லை. இந்த ஒரு ஆண்டில் இந்த சமூகம் பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படை மாற்றங்களாவது ஏற்படாதா என ஏக்கத்தோடு காத்திருக்கின்றனர் தாடண்டர் நகர் பொதுமக்கள். ஒளிப்பதிவாளர் குமரகுருடன் சண்முகப்பிரியன், நியூஸ் 18 தமிழ்நாடு.